பிரபல திரைக்கதாசிரியரும் தயாரிப்பாளருமான பஞ்சு அருணாச்சலம் காலமானார். அவருக்கு வயது 75. சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் உடல்நலக் குறைவால் இன்று நண்பகலில் அவரது உயிர் பிரிந்தது. இதையடுத்து திரையுலகைச் சேர்ந்தவர்கள் பஞ்சு அருணாச்சலத்தின் உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். மறைந்த பஞ்சு அருணாச்சலம் கவிஞர் கண்ணதாசனின் உதவியாளராக தனது திரையுலக வாழ்வினை தொடங்கியவர். கண்ணதாசன் நடத்திய தென்றல் பத்திரிகையில் அருணன் என்ற பெயரில் கதைகளையும் பஞ்சு அருணாச்சலம் எழுதியுள்ளார். இளையராஜாவை அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகம் செய்தவர் பஞ்சு அருணாச்சலம். 6 to 60 வரை கல்யாணராமன், எங்கேயோ கேட்ட குரல் படங்களை தயாரித்தவரும் இவரே. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய முதல் பாடல் நானும் மனிதன்தான் என்பதாகும். திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவராக திகழ்ந்தார் பஞ்சு அருணாச்சலம். மணமகளே வா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை இயக்கியுள்ளார். முள்ளும் மலரும் உள்ளிட்ட ஏராளமான படங்களுக்கு பாடல்களையும் பஞ்சு அருணாச்சலம் எழுதியுள்ளார். பன்முக திறமையாளர் பஞ்சு அருணாச்சலத்தின் மறைவு தங்களுக்கு பேரிழப்பு என திரையுலகத்தினர் தெரிவித்துள்ளனர். காலமாயிட்டாங்க. ஒரு 10:30 இருக்கும் மார்னிங். ஸோ இன்னைக்கு அவங்க சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வீட்டில் ஹோமேஜ் பண்றவங்க இங்க லாஸ்ட் ரெஸ்பெக்ட் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க சன்ஸ் டாட்டர்ஸ் யூஎஸ்ல இருந்து வரணும். அதனால ஒரு 2 days நாங்க ஹாஸ்பிட்டல் ஃப்ரீசர் பாக்ஸ்ல அவங்க வைக்கப்படுவாங்க, எம்பாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால அவங்க நாளைக்கு காலையில இன்னைக்கு கரெக்டா ஃபியூனரல் எல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு காலையில உங்களுக்கு சொல்றோம். ஒரு முறை நான் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தப்போ ஏவிஎம்ல அவர் பார்த்து அண்ணா எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு சொல்லுங்கன்னு அப்படின்னு உடனே பாயும்புலி படம் ரஜினி சார் படத்தில் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் இருக்கு அப்படின்னு உடனே கூப்பிட்டு எஸ்டிஎம் சார் கூப்பிட்டு வாய்ப்பு கேட்டு அடுத்த நாளே ஷூட்டிங். அப்படி ஒரு அன்பானவர். அவருடைய வசந்தத்தில் நிறைய படம் எடுத்திருக்கேன், ஜப்பானி, கல்யாணராமன், அந்த மாதிரி சொல்லிட்டு அதை விட அந்த குடும்பமே நெருக்கமான பழக்கம். ரொம்ப வருத்தமாக இருக்கு.